பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சீராக் ஞான புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 30, இறை வார்த்தை 24. பொறாமையும் சீற்றமும் உன் வாழ்நாளை குறைக்கும். கவலை உரிய காலத்திற்கு முன்பே முதுமையை வருவிக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த புதிய நாளுக்காகவும் புதிய ஆசீர்வாதத்திற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, உமது ஆசீர்வாதமான கரங்களை கொண்டு எங்களை ஆசீர்வதித்து எங்களை மேன்மையாய் வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. கடந்த நாட்களிலெல்லாம் கண்மணி போல் எங்களை பாதுகாத்து ஆண்டவரே உமது பிரசன்னத்தினால் நிரப்பி உமது பாதுகாப்பு வளையத்திற்குள் எங்களை கடந்து வர செய்து உமது கல்வாரி இரத்தத்தினால் எங்களை சுற்றிலும் வேலி அடைத்து எங்களை வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. சாத்தானுடைய தீய செயல்களில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. தீய சிந்தைகளை எடுத்து மாற்றியிருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நாளிலும் கூட நீரே எங்களுக்கு பெரியவரும் உன்னதருமாக இருக்கின்றீர். எங்களை வழிநடத்தக்கூடிய ஒளியாக, விளக்காக எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வருகின்றீர். நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே பக்க பலனாய் இருந்திருக்கின்றீர். நாங்கள் செய்யக்கூடிய தொழிலிலும் வேலையிலும் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றீர். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பாய் நீர் கடந்து வந்து இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீரே எங்களோடு கூட இருக்கிறபடியினால் எங்களால் இந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்க முடிகின்றது. கடந்த நாட்களிலே நாங்கள் எடுத்த ஒவ்வொரு காரியங்களையும் வெற்றியுற செய்திருக்கின்றீர். வாழ்வை வீணாக்காதபடி என் ஆண்டவரோடு இணைந்து இருக்க எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றீர். வான தூதரின் பலத்தை கொடுத்திருக்கின்றீர். ஏமாந்து போகாதபடி நீ எச்சரிக்கையாக இரு என்று சொன்ன வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் சில நேரங்களில் மனிதருடைய கரங்களில் வீழ்ந்து பாவம் செய்து எங்களையே நாங்கள் இழந்து போய் இருக்கின்றோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வீணாக்காதபடி, எங்களுடைய நேரத்தை வீணாக்காதபடி வாழ்ந்திருக்கக்கூடிய பலத்தை தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அதிகாலையிலே எழுந்து உமது அன்பு பாதத்தில் அமர்ந்து உமது வார்த்தைகளை கேட்டு உமது வார்த்தையின்படி ஜெபிக்க ஒரு பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுத்து இருக்கின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களுடைய இளமை பருவத்தையும் கடந்த நாட்களையும் உற்று கவனிக்கும் பொழுது அநேக பாவங்களை செய்திருக்கின்றோம். உமக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கின்றோம். உம்மை வேதனைப்படுத்தி இருக்கின்றோம். மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறைந்திருக்கின்றோம். உம்மை அவமானப்படுத்தி இருக்கின்றோம். எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் நாங்கள் இந்த உலகத்திலே வாழாதபடி ஆண்டவரே மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து எங்களையே அழித்திருந்திருக்கின்றோம். அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை மட்டும் அல்ல ஆண்டவரே, உமது சாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாவத்தில் வீழ வைத்திருக்கின்றோம். அநேக முறை தேவையில்லாத பேச்சுகளை பேசி எங்களுடைய நாவினால் பாவம் செய்திருக்கின்றோம். இதோ இந்த நேரத்திலே எங்களை முழுவதும் அது கரத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. எங்களுடைய உள்ளத்தை ஆய்ந்து அறிந்து பார்க்கக்கூடிய தெய்வமே, உண்மையிலும் உண்மையுமாக யார் யாரெல்லாம் உம்மிடம் வந்து என் ஆண்டவர் என்னை மன்னிப்பார், என் ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் நான் கழுவப்படுவேன் என்று சொல்லி யாரெல்லாம் கழுவப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. உமது கல்வாரி இரத்தம், உமது பரிசுத்த இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவுவதாக. பழைய பாவமாக இருக்கலாம் ஆண்டவரே, பாவத்தை அறிக்கையிடாமல் அவர்கள் மறந்து போய் இருக்கலாம். ரகசிய பாவமாக இருக்கலாம், துணிகர பாவமாக இருக்கலாம், பாவத்திற்கு மேல் பாவம் செய்திருக்கலாம், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை குறித்து கவலைப்படாமல் இருந்திருக்கலாம். அனைவருடைய தீய செயல்களையும் பாவங்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலே அவர்களை கழுவி சுத்திகரித்து ஆசீர்வதித்திட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை தகப்பனே. எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்க உமக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு. தந்தை கடவுள் உமக்கு மட்டுமே அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். எனவே அதன்படி நீர் எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்வீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திலும் கூட சீராக
சீராக் 32:20 சொல்லப்பட்டு இருக்கின்றது, சிக்கலான வழிதனிலே போகாதே, ஒரே கல்லின் மீது இருமுறை தடுக்கி விழாதே என்கின்ற வார்த்தையின்படி நாங்கள் மீண்டும் மீண்டும் பாவத்தில் வீழ்ந்து விடாதபடி, என் ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்து விடாதபடி நடக்க எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உலக அமைதிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. உலக தலைவர்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். ஒவ்வொரு நாட்டு தலைவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அரசியல்வாதிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். என் ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்து இந்த நாளிலும் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து தற்பெருமையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. அது கல்வாரி ரத்தம், அது பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவி சுத்திகரித்து ஒவ்வொருவரும் என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் ஆக, சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் ஒவ்வொரு நாட்டையும் அவர்கள் வழி நடத்துவார்கள் ஆக. யார் யாரெல்லாம் ஒவ்வொரு நாட்டிலும் திறப்பில் இருந்து ஜெபிக்கிறார்களோ அனைத்து மிஷினரிமார்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். இன்னும் அதிகமாக தன்னுடைய தேசத்திற்காக, தன்னுடைய நாட்டிற்காக ஜெபிக்கக்கூடியவர்களாக உருமாறுவார்கள் ஆக. ஒவ்வொருவரும் ஜெபிக்கும் பொழுதும் என் ஆண்டவருடைய வல்லமை கடந்து வருவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பனே, தீத்து 2:15 வாசிக்கும் பொழுதும் யாரும் உன்னை தாழ்வாக மதித்திட இடம் அளிக்காதே என்கின்ற வார்த்தையின்படி எங்களை யாரெல்லாம் தாழ்வாய் நினைத்திருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். எங்களை யாரெல்லாம் ஏமாற்றி இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். அநேக முறை ஏமாந்து போய் இருக்கின்றோம். இந்த செயல்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரை முதிர்ச்சி இல்லாதபடி பேசி இருக்கின்றோம். அந்த சூழ்நிலைகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. இனி நாங்கள் ஏமாந்து போய்விடாதபடி எச்சரிக்கையாக இருந்து என் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கக்கூடியவர்களாக உருமாறக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 1 தீமோத்தேயு 2:15 வாசிக்கும் பொழுதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீ கடவுள் முன் ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய் என்றும். ஆம் தகப்பனே, எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு என் ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கவும் முழு முதிர்ச்சியோடு இருக்கவும் ஆண்டவரே, என் ஆண்டவருக்கு ஏற்ற மகனாக மகளாக வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் பள்ளி படிப்பில் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். பள்ளிக்கூடங்களில் படித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். சிறு குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். சிறிய வயதில் இருந்தேன் மனம் போன வாழ்க்கையில் வாழ முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்களே அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். பாவம் என்று தெரியாதபடியும் பாவத்தில் வீழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். பாவம் செய்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவருடைய பாவங்களை மன்னித்தும் படிக்கக்கூடிய காலகட்டங்களிலே நன்றாக படித்தும் என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு மகனாக மகளாக ஒவ்வொருவரும் உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. எங்களோடு கூட இருக்கக்கூடிய அன்பு தகப்பனே, எங்களை வழி நடத்தக்கூடிய பெரியவரே, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய உன்னத தகப்பனே, எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக. பல வகையான கொடுமையினாலும் நோயினாலும் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சையில் இருக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். அனாதை இல்லங்களில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். வேதனையோடும் கஷ்டத்தோடும் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, மனக்குழப்பத்தோடும் சூழ்நிலையின் காரணமாக நோய்வாய்ப்பட்டு டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய பொல்லாப்பான நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். பரிசுத்த இரத்தத்தினால் அவர்களை கழுவீராக. ஆண்டவரே, நீரே பெரியவரும் உன்னதருமாக இருக்கின்றீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி. இந்த நேரத்திலும் கூட விபத்தினால் பாதிக்கப்பட்டு மரித்து போன ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். சிகிச்சை பலன் என்று மரித்த ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். என்னுடைய குடும்பங்களில் மரித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். நேற்றும் இன்றும் மரித்த ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான காலை பொழுதிலே தகப்பனே, நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல
பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலொருப்ப தாயே, பனிமத தாயே, ஜெபமாலை அன்னையே, உத்திரிக்கை அன்னையே, இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் கவலையோடும் கஷ்டத்தோடும் வேதனையோடும் உம்மை தேடி உமது மகனை தேடி வந்திருக்கிறார்களோ அவர்களுக்காக பரிந்து பேசி உமது மகனுடைய கிருபையை பெற்றுக் கொடுக்க வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம். தாயே, அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர். உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.